கடியன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடினன் நமஸ்காரம். தினமும் பூஜை அறையில் வைக்கக்கூடிய தண்ணீரை என்ன செய்ய வேண்டும்? இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கா எல்லாருக்கும்? இந்த கேள்விக்குறிக்கான ஒரு விடையை நான் இப்பொழுது தங்களுக்கு சொல்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். நான் சொன்னேன், பச்சை கற்பூரத்துல ஒரு தண்ணி எடுத்து பச்சை கற்பூரம் போடுங்க, அதை பூஜை ரூம்ல வைங்க. அடுத்தது சொன்னேன், ஓரமா ஹால்ல கைப்படாம வைங்க அப்படின்னு சொன்னேன். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி நீங்கள் சொல்வது போல நான் செய்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவு நன்றாக இருக்கிறது, எனக்கு எங்க வீட்டிலே நெகட்டிவ் எனர்ஜி போய் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து விட்டதுன்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, சுவாமி இந்த தண்ணியை நான் என்ன செய்வது, எப்படி டிஸ்போஸ் பண்ணுவது? இல்லை, அந்த தண்ணி அப்படியே வச்சிருக்கலாமான்னு கேக்குறாங்க. இதுக்கு ஒரு பதில் என்னன்னா, அந்த தண்ணியை அப்படியே வச்சிருக்க கூடாது. தினமும் சுவாமிக்கு தண்ணி மாத்தணும், பூஜை ரூம்ல தண்ணி மாத்தணும். சரி, அந்த பச்சை கற்பூர தண்ணியை எங்க கொண்டு போய் சேர்க்கிறது? உங்கள் வீட்டிலே செடிகள் கொடிகள் இருக்கிறதா? அந்த செடி கொடிகளிலே நீங்கள் பச்சை கற்பூர தண்ணியை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். இல்லைன்னா, நான் அபார்ட்மெண்ட்ல இருக்கேன், செடியும் கொடியும் கிடையாது, அதை என்ன பண்றதுன்னா வாஷ் பேசின்ல தயவு செய்து அந்த தண்ணியை சேர்க்காதீர்கள். ஏன்னா நம்ம அதுலதான் பல்லு தேய்க்கிறோம், எச்ச துப்புறோம், எல்லாம் பண்றோம். சமையல் அறையில் ஒரு சிங்க் இருக்கிறதா? அதுலதானே உங்களுடைய வீட்டு பாத்திரம் எல்லாம் தேய்க்கிறீர்கள். அப்போ அந்த சிங்க்ல கொண்டு போய் இந்த பச்சை கற்பூரம் தண்ணிய, அதாவது ஹால்ல வச்ச தண்ணியும் சரி, பூஜை ரூமில் வச்ச தண்ணியும் சரி, இரண்டு தீர்த்தத்தையும் கொண்டு போய் சிங்கிலே சேர்த்து விட்டு நீங்கள் புது தண்ணியை பிடித்து அதிலே ஒரு சொட்டு பச்சை கற்பூரத்தை போட்டு, அதாவது ஒரு சிட்டிகை கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு வைத்து விடுங்கள். இதுல அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறீங்க, அதாவது குளிச்சுட்டு பிடிக்கணுமா குளிக்காம பிடிக்கணுமா? பூஜை எப்ப பண்ணுவீங்க? குளிச்சுட்டு தானே பண்றீங்க. அப்போ அந்த குளித்து விட்டு நீங்கள் விளக்கேற்றி பூஜை செய்யும் பொழுது, பூஜைக்கு உட்காருவதற்கு முன்னால் இந்த தண்ணியை நீங்கள் சிங்கிலே சேர்த்து விட்டு புது தண்ணியை பிடித்து அதிலே பச்சை கற்பூரத்தை போட்டு அந்தந்த இடத்தில் வையுங்கள். தினமும் மாத்தணும். தினமும் மாத்ததான் அதோடைய சக்தியானது உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்க வீட்டுக்குள்ள பூந்தொன்னே, என்னமான ஒரு பச்சை கற்பூர மனம் வீசுகிறது உன்னுடைய வீட்டிலே. அப்பொழுதுதான் அந்த வீட்டிலே பெருமாளுடைய வாசம் அடித்துக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். இதனால் எனக்கு என்ன நன்மை? பில்லி சூனியம் கெட்டது எல்லாம் ஓடி போயிரும், நல்லது மட்டும் இந்த வீட்டிலே தேடி வந்து கொண்டே இருக்கும். ஒரு வீட்டிலேயே சொல்லுவாங்க, ஒருவரோட வீட்டு மூலையிலையும் துர்தேவதைகளுடைய வாசம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த துர்தேவதைகளுடைய வாசத்தை நாம் மாற்ற வேண்டும் என்றால் இந்த பச்சை கற்பூரத்தை அங்க மூலையில வச்சாலே போதும். இந்த ஹால் ஃபுல்லா அந்த பச்சை கற்பூரம் வாசனையில துர்தேவதைகள் அனைத்துமே ஓடி போய்விடும். நல்ல தேவதைகளுடைய வாசங்கள் எப்பொழுதும் நம் வீட்டிலே நடந்து கொண்டே இருக்கும். கண்கூடா பார்க்கலாம். வந்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க, உங்க வீட்டுக்கு வந்தாலே போதும்பா, என்னவோ தெரியல, மன நிம்மதியா இருக்குன்னு சொல்லும் பொழுதே உங்களுடைய மனசு குதூகலிக்கும். ஆஹா, நான் இந்த வீட்டை எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறேன் பாருங்கள் என்று உங்களுடைய கணவனை உங்களுடைய ஓரக்கண்ணால் பாப்பீங்க. அவருக்கும் ஆமா சந்தோஷமா, வீடு இந்த அளவு நன்றாக இருக்கிறதுக்கு நீதான் காரணம், நான் இல்லை என்று கண்களால் இருவரும் பேசிக் கொள்வார்கள். அதனால நீங்க கண்டிப்பாக பூஜைக்கு வைத்த தண்ணியை தினம் 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 மாற்ற வேண்டும். மாற்றினால் அதற்கான சக்தியானது நன்றாக நிறைய இருக்கும். அந்த தண்ணி தான் உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை உள்வாங்கி திரும்பி உங்களுக்கே பல மடங்கு கொடுக்கக்கூடிய சக்தியை தண்ணீர் பெறுகிறது. அதனாலதான் தினமும் இந்த தண்ணியை மாத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையை நன்றாக நல்லதுக்காக அனுபவியுங்கள். நிச்சயமா நீங்க செய்வீங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இந்த எபிசோடிலே உங்களுக்கு கொடுத்து விட்டேன். தாராளமாக தினமும் தண்ணியை மாற்றலாம், செடிகளுக்கு கொட்டலாம். செடிகள் இல்லை என்றால் சமையல் ரூமிலே இருக்கிற சிங்கிலே கொண்டு போய் கொட்டுங்கள், போதும். நிச்சயமாக உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். கெட்டதை எந்த தெய்வமும் நமக்கு கொடுக்காது. நம்மளை காப்பாற்றுவதற்காகத்தான் தெய்வம் இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்திலே உங்களை சந்திக்கிறேன்.
ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்லுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.